ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு முக்கியமான 2 அப்டேட் கொடுத்துருக்காங்க. பிஹெச்ஹெச் அண்டு பிஹெச்ஹெச்-ஏஏஒய் கார்டு உள்ளவர்களுக்கு முக்கியமான 2 அப்டேட் கொடுத்துருக்காங்க. மத்திய மாநில அரசாங்கம் கொடுக்கும் இலவச அரிசியை பெருகுவதற்கு ஒரு முக்கியமான தகவல் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன தகவல் என்றதை தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கடையில் இனி ஒரு முறை கைரேகை பதிவு செய்தாலே பொருட்களை வழங்கும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது சொல்லி கொடுத்துருக்காங்க. ரேஷன் கடையில் இனி ஒரு முறை கைரேகை வைச்சா போதும் சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னாக்கா, தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் பொருட்கள் விநியோகம் செய்யும்போது ஒன்றிய அரசின் திட்டத்து அரிசிக்கு முறையும் மாநில அரசு திட்டத்து பொருட்களுக்கு ஒரு முறையும் என மொத்தம் 2 முறை ரேஷன் அட்டைதாரர்கள் கைரேகை பதிவு செய்ய வேண்டி இருந்தது. இதனால் பொருட்கள் விநியோகம் செய்வதில் பெருமளவில் கால விரயம் ஏற்பட்டது. ரேஷன் கடையில் பொருட்களை வாங்குவதற்கு அட்டைதாரர்கள் அதிக நேரம் காத்திருப்பதை கருத்தில் கொண்டு கால விரயத்தை குறைக்க தமிழக அரசு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றன. அதில் முக்கியமான ஒரு நடவடிக்கையாக முன்னுரிமை ரேஷன் அட்டைகள் பிஹெச்ஹெச் மற்றும் முன்னுரிமை ரேஷன் அட்டை அந்தியோதயா அன்ன யோஜனா பிஹெச்ஹெச்-ஏஏஒய் ஆகிய 2 ரேஷன் அட்டைகளுக்கு இனி பொருட்களை வழங்க ஒரே ஒரு முறை கைவிரல் ரேகை அல்லது கண் கருவிழி பதிவு செய்தாலே போதும் என்ற வகையில் மின்னணு விற்பனை இயந்திரத்தில் பிஓஎஸ் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது சொல்லி கொடுத்துருக்காங்க. இதன் மூலம் அனைத்து பொருட்களும் குறைந்த நேரத்தில் வழங்கப்படுவதால் ரேஷன் அட்டைதாரர்கள் காத்திருக்கும் நேரம் கணிசமாக குறைந்துள்ளதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முன்னுரிமை அட்டைதாரர்களுக்கு 2 முறை கைவிரல் ரேகை பதிவு செய்தால் மட்டுமே கொடுத்துருந்தாங்க. அது நேர விரயம் காரணமாக தற்போது இந்த ஒரு முறை வைத்தாலே மத்திய அரசு மாநில அரசு திட்ட பொருட்களை வழங்க முடியும் என்பதால் பொருட்களை எளிதாக உடனடியாக வழங்க முடிகிறது. இதன் அக்கத்தை விட சுமார் 20 முதல் 25 ரேஷன் அட்டை கூடுதலாக பொருட்களை வழங்க முடிகிறது என்றும் ரேஷன் அட்டை கடை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். என்னென்னா, ரேஷன் கடையில் முன்ன பிஹெச்ஹெச்-ஏஏஒய் என்ற கார்டுகளுக்கு பார்த்திங்கனாக்கா மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு முறையும் மாநில அரசாங்கத்துக்கு ஒரு முறையும் கைரேகை பதிவு செய்யப்பட்டு இருந்தது. இப்போ ஒரு முறை வைத்தால் போதுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.